ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிகினராக நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா வேலைக்கு போயிட்டு இந்த மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னா வந்து மார்ச் 24 புதன்கிழமை, மார்ச் 2021. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் வந்து நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னா வந்து பாரதி ஏர்டெல் ஷேர் ப்ரைஸ் ரைசஸ் as சப்சிடரி சேல்ஸ் டவர் பிஸ் மோதிலால் ஆஸ்வால் மெயின்டைன்ஸ் பை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன நியூஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஏன் பாரதி ஏர்டெல் ஷேரை நம்ம பார்க்குறோம்னா பாரதி ஏர்டெல் வந்து ரொம்ப வாலடைலான ஸ்டாக்கு. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் நியூஸை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எதில் வந்திருக்குன்னா மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. எப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மார்ச் 24 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 9:35 AM. இந்த நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏர்டெல் வந்து என்னென்னா வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஏர்டெல் இல்லை, ஆப்பிரிக்காவில் இருக்கிற இவங்களோட கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி டெலிகம்யூனிகேஷன் டவர் கம்பெனிஸ் இவங்க வந்து இவங்களோட சப்சிடினா இவங்க வந்து இவங்களோட இன்னொரு கம்பெனி என்னன்னா மெயின் பிஸ்னஸ் கிடையாது, கோர் பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தனி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணலான் இருக்காங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக அக்ரிமெண்ட்ல வந்து அதை வந்து விற்கிறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் டவர் கம்பெனிஸை வந்து. ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக வந்து இன்னைக்கு வந்து வந்த நியூஸு. இதோட சேல் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த சேல் வந்து எப்போ முடியும், இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸை வந்து எப்போ டோட்டலாக வந்து வித்து முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு க்ளோஸ் இன் ஆர் அரவுண்ட் கேலண்டர் Q4 தான் வந்து இந்த சேல் வந்து டோட்டலாக முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த சேல் வந்து முடியாது. அதுவும் இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் தான். இன்னும் கம்பெனி வந்து இன்னும் ஷியோராக வந்து சொல்லலை. சேல் பண்ண போறாங்க அப்படின்றது அது கன்ஃபார்ம். ஆனா வந்து என்னன்னா லீகலா வந்து இன்னும் முடியறதுக்கு டோட்டலா வந்து அவங்க விற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கறாங்க. இவங்க வந்து இவங்களோட சப்சிடி விற்கிறதுனால என்ன அர்த்தம், நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னா வந்து இல்லை வேற ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இன்னும் சீப்பஸ்ட் ப்ரைஸ் வந்து இதே செட்டப்ல வந்து கிடைக்கலாம். ஸோ இதனால இருக்கிறது இதை வித்துட்டு அதை வந்து அவங்க அக்யூர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இவங்க கிட்ட போதுமான ஃபண்டிங் இல்லாததுனால இது எதுக்கு நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், நம்ம கோர் பிஸ்னஸை மட்டும் பார்ப்போம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்டிங் வந்து அதை வந்து நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா உலகத்திலே எக்கனாமி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் என்னன்னா ஏர்டெல் ஆப்பிரிக்காவில் இருக்கிறத விற்கிறாங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து இவங்களால தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஸோ மேபி அங்கே விற்கலாம். பட் இந்தியாவில் வந்து இது வந்து ஒரு மேஜர் கம்பெனினால இந்தியாவில் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா வந்து இன்னொரு 3 மாதம் கழிச்சு தான் வந்து இதோட எஃபெக்டே வந்து தெரியும். அது வரைக்கும் இதை வச்சு நம்ம டிசிஷன் எதுவும் எடுக்க முடியாது. அதுவும் கிளியர் பிக்சர் வந்தால் தான் நம்மளால டிசிஷன் எடுக்க முடியும். இது வந்து பாரதி ஏர்டெலுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வந்து பாரதி ஏர்டெல் ஒரு மேஜர் ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 1 இருந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கீழே உள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த மேஜர் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா டிஸ்காம்ஸ் ஹேவ் பீன் சாங்ஷன்ட் ₹1.35 trillion in loans, get ₹46,000 crores அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்காம்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இதிலே போட்டிருக்காங்க பாருங்க, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டிஸ் ஆர் டிஸ்காம்ஸ் இந்த கண்ட்ரீஸ். இதுல என்ன நியூஸ் சொல்லுது அப்படின்னா பவரை ப்ரொடியூஸ் பண்றவங்க, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ்க்கு வந்து 1.35 lakh crores வந்து லோன் தரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 46,000 கோடி வந்து லோன் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு. எந்த ஸ்கீம் அப்படின்னா வந்து லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் ஸ்கீம்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸ்னால எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் நியூஸ்னால எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அதானி பவர், டாடா பவர், டொரண்ட் பவர், அதானி டிரான்ஸ்மிஷன், CES இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து எப்போ தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த லோன் வந்து கையில கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்க்கு வந்து போடுவாங்க. அதாவது அந்த தொழிலை வந்து கட்டமைப்பு பண்றதுக்காக வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் வந்து அவங்க கொண்டு வரணும். இந்த மாதிரி செட்டப் கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ல வந்து ஈடுபடுவாங்க. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன்ல ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு குறைஞ்ச மாசம் அவங்க எவ்வளோ மாசம் எடுக்கும் அப்படின்னா குறைஞ்சது 3 months, அதிகபட்சமா வந்து ஒரு 6 months வந்து ஆகும். ஸோ அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அகைன் இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க, ஏப்ரல், மே, ஜூன் எண்டிங்க்கு அப்புறம் தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்து. அதுக்கப்புறம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டே நியூஸஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ, பபாய்.